கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு 5வது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 5:18 ஜெபத்தோடு இந்த செய்திகளே கடந்து செல்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனேன் கரங்களை பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனேன் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவாம், ஜீவ ஒளிதானை கண்டடைவாம். ஜீவதேவன் பின் செல்லுவாம், ஜீவ ஒளிதானை கண்டடைவாம். மனதில் காரிரல் நீங்கிடவே சமாதானம் தங்கம், மனதில் காரிரல் நீங்கிடவே சமாதானம் தங்கம். உண்மை வழி நடந்திடம் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடம் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. அன்புமிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். அன்புமிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே, தாயார் அணைத்திடுவார். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே, தாயார் அணைத்திடுவார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், டாக்டர் மாரிக்கனி பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். செய்திக்குள்ள வரும். யாக்கோபு 5வது அதிகாரம் 18வது வசனம். யாக்கோபு 5:18. ஜெபம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பூமி தன் பலனை தந்தது. இப்ப பல இடங்கள மழை பெய்யுது. நம்ம ஊர்ல மழை பெஞ்சிச்சு, நேற்று பெஞ்சிச்சு. கரிசல் பூமி, அங்க முள்செடி தான் வளரும். அது தன் பலன் கிடையாது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி விசேஷமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த மலை அவர் பிள்ளை செபிக்கிறார், அப்பொழுது பேரு மலை. அப்ப இதுல என்ன இருக்கும்? ஸ்பெஷலா இருக்கும். அந்த ஸ்பெஷலான மலையை தான் பார்க்க போயிடும். இன்னைக்கு ஒரு கம்பேரிட்டிவா நம்ம ரெண்டு போறோம். இந்த செய்தி யாருக்கு போகுது அப்படின்னு கேட்டாங்க, நமக்கு அப்கோர்ஸ் அது சந்தேகமே இல்லை. ஆனா அன்னைக்கு வாழ்ந்த பணக்காரர்கள், அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்காங்க. அவர்களுக்காக இந்த செய்தியை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இதனுடைய ஆழத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு ஃபர்ஸ்ட் உபாகமம் 11வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் சாவியை தன் கரத்திலே வைத்திருக்கிறார். உபாகமம் 11வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ போக போற இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். நீ விட்டு வந்த எகிப்தை போல கிடையாது. 11வது அதிகாரம் 11வது வசனத்துல அது மலைகள் நிறைந்த நேரம். அது நீரை குடிக்கிற தேசம். மழை பெஞ்சாதான் நீ அங்க வாழ முடியும். ஆனா எகிப்துல வாழும்போது உனக்கு தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. நைல் நதி வந்துகிட்டே இருக்கு. 365 நாளும் தண்ணி வரும், அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. அப்ப ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல மலைங்கிற ஒரு காரியத்தை தன் கரத்துல வைத்திருக்கிறார். உபாகமம் 11வது அதிகாரம் 10வது வசனம், நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்தை போல் அல்ல. அங்கே விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு கால்களால் நீர் பாய்ச்சு. தண்ணி சர்ப்ளஸா அடுத்தா உள்ளது. ஆனா 12, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷம் துவக்கத்தின் முதல் கடைசி வரை கர்த்தருடைய கண்கள் அதன் மேல வைத்திருக்கு.
நீ கர்த்தரை சேவித்தால் தண்ணி கொடுப்பார், இல்லைன்னா கிடையாது. இந்த கான்செப்டை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆண்டவர் ஒரு நம்மை போல பாடுள்ள எலியாவை காட்டுறார். எலியாவின் காலத்துல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் 2 நினைவுகளால குந்தி குந்தி நடக்கிறாங்க. குந்தி குந்தி நடக்கிற மக்களை ஆண்டவர் பார்க்கிறாரு. இப்ப நமக்கு ஒரு கனெக்ஷனை காட்டுறாரு. என்ன கனெக்ஷனா? பரலோகத்துக்கும் பூமிக்குள்ள ஒரு கனெக்ஷன். அதை யாருக்கு கொடுக்கிறாருன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற. மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனம், பரலோக ராஜ்யத்தின் தெருவுகளை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யம் பூமி 2க்கு கனெக்ஷன், ஒரு சாவி. பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலையும் கட்டப்பட்டிருக்கு. பூலோகத்திலே நீ கட்டு அவிழ்ப்பது எதுவோ பரலோகத்தில். யார் செய்தா? எலியா செய்தார். பூமியில இருக்காரா? பூமியில இருக்காரு. பரலோகத்தில் இருக்கிற தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, மலையை 3 வருஷம் ஸ்டாப் பண்ணுங்க ஆண்டவரேங்கிறார். ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. கட்டுறாரு, கட்டப்படுது அங்க இருந்துங்க. இந்த கனெக்ஷனா நம்ம பார்த்துட்டோம். இந்த கனெக்ஷன் மூலமாக நம்ம பார்க்க போகிற ஒரு மலை. இந்த மலை ஒரு ஆசீர்வாதமான மலை. அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எத்தனையோ இடங்களில் மழை பெய்யும். ஆனா அந்த மலைகளுக்கும் இந்த ரெயினுக்கும் வித்தியாசம் இருக்கு. எடுத்துக்கொள்ளாம இந்த செய்தி முழுவதும் இன்னைக்கு எரேமியாக்குள்ள இருக்கு. எரேமியா 31வது அதிகாரத்திற்குள்ள இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம்ங்கிற ஒரு மலை. 31வது அதிகாரம் 12வது வசனம். திரும்ப நான் சொல்றேன், மழை எல்லா இடத்துலையும் பெய்யும். வனாந்தரத்தில் பெய்யும், கன்னியா பெய்யும். ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? கிடையாது. ஒரு முள் செடி உள்ள இடத்துல பெய்யும். நேற்று எங்க ஊர்ல நல்ல மழை. அப்படி பெஞ்ச மழை யாருக்காவது பிரயோஜனம் நினைச்சா? கிடையாது. ஆனா இங்க ஆண்டவர் எரேமியா 31வது அதிகாரத்துல 12வது வசனத்துல ஒரு மழையினால் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா? அவர்கள் வந்து ஒரு காலத்தில் விக்கிரத்தில் போயிட்டாங்க. இப்ப அவங்க வந்துட்டாங்க. ஆண்டவரே, நாங்க உங்களுடைய பிள்ளை, ஆண்டவரே நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வந்து விக்கிரத்துட்டு இருந்தாங்க. விக்கிரத்தில் வந்து சியோன் உச்சியிலே கம்பீரித்து. சியோன் உச்சியிலே. இந்த சியோன்கிறது ஒரு மலை. அந்த மலை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். எருசலேம்ல இருக்கு. அங்கதான் அவர் வாசம் பண்ணுகிறார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இன்னைக்கு மக்கள் சாத்தான் சொல்றேன், கொடைக்கானல போய் உட்காந்துக்கிறோம். எதுக்காண்டி உட்காந்துக்கிறோம்? பிடிக்கும். பியூட்டிஃபுல் கிளைமேட், சூப்பரா இருக்கும். அது ஒரு அருமையான இடம். எங்களுக்கு கொடைக்கானல் பிடிக்கும். ஆனா ஆண்டவருக்கு சியோன் பிடிக்கும். சியோன் உச்சியிலே கம்பீரித்து வரும்போது கம்பீரத்தோடு வருகிறார்கள். ஏன் கம்பீரத்தோடு வருகிறார்கள் அப்படின்னு கேட்டா, இவ்வளவு நாள் நாங்க விக்கிரத்துல இருந்தோம், எங்களுக்கு மழையே பெய்யல. ஆண்டவர் வானத்தின் மலையை அடைச்சுக்கிட்டாரு. நாங்கெல்லாம் பரிதாபமான நிலைமையில இருந்தோம். ஜீவனுள்ள தேவனை நாங்க விட்டுட்டு வெடிப்புல தொட்டிட்டு போயிட்டோம். ஆனா இப்ப நாங்க திரும்ப வந்துட்டோம். வந்து கர்த்தர் அருளும் கோதுமை. இது கர்த்தர் அருளும் கோதுமை. கோதுமைங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். நமக்கு அரிசி தான் மெயின் ஃபுட். ஆனா அவங்களுக்கு கோதுமை. பெத்லெஹேம், அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடுல அங்க இருக்கிற கோதுமை சூப்பரான கோதுமையா இருக்கும். நமக்கு கோதுமை குறித்து எனக்கு ஜாஸ்தி நாலேஜ் கிடையாது. சப்பாத்தி போட்டு சாப்பிடுவோம், அதோட போயிட்டே இருக்கும். ஆனா அரிசியில பாசுமதி ரைஸ் ஒண்ணு இருக்கு. கேரளால போனீங்கன்னா கருப்பு கலர்ல ஒரு அரிசி இருக்கும். மணிக்கண அக்காகும் வேகிறதுக்கு. அது தொண்டையில எல்லாம் எங்களுக்கு எல்லாம் போகாது. எனக்கு திருமணம் ஆன உடனே எங்க மாமனார் போன் பண்ணி கேட்கிறாரு எங்க அப்பாட்ட, சம்பந்தி மாப்பிள்ள என்ன அரிசி சாப்பிடுவாரு, நாங்க சாப்பிடுற சம்பா அரிசி சாப்பிடுவாரான்ட்டு. எது கொடுத்தாலும் அவன் சாப்பிடுவான். அவன் ஒரு சாப்பாட்டு தாமே, அதனால எது கொடுத்தாலும் சாப்பிடுவான்ட்டாரு எங்க அப்பா. ஆனா அவர் அதை ஏற்றுக்கொள்ளல. பாசுமதி ரைஸ்ல தான் ஆரம்பத்தில், பிறகுலாம் ஆர்டினரி ரைஸ் கொடுத்துட்டாரு. பாசுமதி ரைஸ் தான் எனக்கு குக் பண்ணி வைப்பாங்க. சன்னிலாம் வந்துருக்காரு ஸ்பெஷல் ரைஸ். அதுபோல இங்க கர்த்தர் அழுகிற கோதுமைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெத்லெஹேம். அங்க வருகிற கோதுமை பயங்கர டேஸ்டி, காஸ்ட்லியா இருக்கும். இப்ப பல ஊர்ல இருந்து யாராவது பெத்லெஹேம் போறாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அண்ணே எனக்கு ஒரு 5 கிலோ மட்டை அரிசி எனக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில நெருங்கினாம்ல அந்த பணம் வாங்கிட்டு அந்த பெத்லெஹேம்ல கிடைக்கிற கோதுமையை வாங்கி அதை தூக்கி கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் கோதுமை.
இந்த கோதுமை குறித்து இன்னும் ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்களும் கோதுமை சாப்பிட்டுருப்பீங்க, சப்பாத்தி சாப்பிட்டு. நான் நிறைய சப்பாத்தி தான். நாங்கள் குல்பர்கால படிச்சதால எங்களுடைய அங்க வந்து ஸ்டேபிள் சாப்பாடு சப்பாத்தி தான். இங்கேயும் வந்தாலும் எனக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு கோதுமையை கொண்டு வந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சாப்பாடு இல்ல அவங்கள்ட்ட. 5 அப்பம் 2 மீன்களை வைத்து வானத்திலிருந்து அப்பத்தை இறக்குனார். அந்த அப்பம் என்னன்னா, இங்க நீங்க பாக்குற கோதுமை. இந்த கோதுமையில செய்த அப்பத்தை தான் ஆண்டவர் வானத்திலிருந்து கொண்டாடுறாங்க. அது எவ்வளவு டேஸ்டா இருந்திருக்கும்னா அங்க சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஆரம்பிக்கும் போதே அவர்கள் வந்து எங்க இருந்து வராங்க? விக்கிரத்து வர்றாங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் கோதுமை, 2வது திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசத்துல பல வகையான திராட்சை ரசம் இருக்கும். ஆனா ஆண்டவர் ஒரு திராட்சை ரசத்தை உங்களுக்கு நமக்கு காட்டுறாரு. அதுதான் உலகத்திலேயே சூப்பரான திராட்சை ரசம். நாம் அதை ஒரு நாள் குடிப்போம். வாசிப்போமா? மத்திய எடுத்துக்கொள்வோம். 26வது அதிகாரம் 29வது. உங்களுக்கு நான் சொன்னேன், பரலோகத்திலிருந்து கோதுமையில செய்யப்பட்ட அப்பத்தை நான் உங்களுக்கு காட்டினேன். சாப்பிட்றது கிடையாது, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனா இது முதல் இந்த திராட்சை பல ரசத்தை நவமானதை உங்களோட கூட பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் வரைக்கும் இந்த பண்ணுது. அப்ப பிதாவுடைய ராஜ்யத்துல திராட்சை ரசத்தை நம்மோட கூட பானம் பண்ண போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு விசுவாசம் இருந்தா நம்ம பரலோகத்துக்கு போவோம். சாப்பிடுங்கிற அவசியம் இருக்கா? இல்ல. ஆனாலும் சாப்பிடலாம். எப்படி அங்க வானத்திலிருந்து அப்பத்தை இறக்கி 5,000 பேரை ஆண்டவர் போஷித்தாரோ அதை விட டேஸ்டானது நமக்கு கிடைக்கும். ரைட். 2வது உங்களுக்கு நான் சொன்னது திராட்சை ரசம். எண்ணெய்ங்கிறது ஒரு பரிசுத்தாவியனருக்கு நிழலாட்டமாக பார்க்கணும். ஆயில் தான். எப்ப திராட்சை ரசம் தான், கோதுமையா எண்ணெய்ங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். எண்ணெயா உங்களுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சாரிபாத் விதை வீட்டுல எண்ணெய் குறைஞ்சது, அந்த ஒரு எண்ணெய் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணினார். அந்த எண்ணெய்க்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும். அதுபோல இங்கே ஒரு எண்ணெயை பார்க்கணும். அது பாருங்க, ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள். ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் இது 2க்கும் தேவை என்னன்னா புல். அந்த புல்ல ஆண்டவர் கொடுத்து, இந்த ஆட்டுக்குட்டியில நிறைய உங்களுக்கு கிரேட் இருக்கும். நான் நுக்கோட் அப்படின்னு ஒரு ஆடு சொல்லியிருக்கேன். அது எந்த மலையில இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது இதுல ஒரு பதில் போடலாம். மட்டை அரிசின்னு போட்ட ஆரம்பிக்கிற நுக்கட் அப்படிங்கிற ஒரு ஆடு எந்த மலையில் இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஆன்சர் வருது, நான் பார்ப்போம். எப்பவுமே நான் ஒரு டீச்சர்னால நான் ஒரு எதிர்பார்ப்பேன் உங்களுக்கு பதில். ரைட். கன்றுக்குட்டிகள். இந்த கன்றுக்குட்டிகளை குறித்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுமா? மத்தி நம்மளை அந்த எப்படி கொண்டு வர போகிறார்னா, மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதைக்கும், அதன் செட்டியின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியிலே புறப்பட்டவை கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். கொளுத்த கன்றுகளைப் போல் நம்ம வளரப் போகிறோம். நமக்கு ஆண்டவர் அதை செட்டின் கீழ் நம்ம வைத்திருக்கிறார். இந்த கொளுத்த கன்றுகள் இது நமக்கு அடையாளம். சரி, இப்ப உங்களுக்கு திரும்ப நான் மேட்டர் சொல்றேன். 31வது அதிகாரம் எரேமியால ஒரு மழையினாலே கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கறோம். அது ஆசீர்வாதன மழை. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்புறம் அந்த செய்தியை நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ண போகிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 18வது வசனம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்படின்னா ஆண்டவர் திறவுகளை கொடுத்திருக்கிறார். பூமியில கட்டு அவிழ்க்கிறதும் கற்ற அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அப்படி எப்படி இருக்கு? கட்டுனாரு, மழை வரப்படாத கட்டினார். இப்ப கட்டு அவிழ்க்கிறார். கட்டு அவிழ்த்த உடனே வானம் மழையை பொழிந்தது. இது ஆசீர்வாதமான மழை. பூமி தன் பலனை தந்தது. பூமி தன் பலனை தந்து நம்ம பார்த்தோம். இப்ப இதனுடைய ஆழம் உறவை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கோங்க, 31வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்க போறோம். உறவு. பணக்காரர்கள் இருந்தாங்க.
பணக்காரர்களுக்கு எது முக்கியம் தான் தெரிஞ்சதுன்னா பணம் தான் முக்கியமா இருந்துச்சு. விக்கிரமாக இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் விட்டுட்டு விக்கிரகத்தை பெறாங்க. இங்க விக்கிரகத்துக்குள்ள போறதில்ல, ஆனா பணங்கிற விக்கிரகத்துக்குள்ள போறாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையே மாறிடுது. அவங்களுடைய சரீரம் மறுரூபமாக வேண்டிய சரீரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 5வது அதிகாரம் 3வது வசனம், அக்கினியை போல உங்கள் மாமிசத்தை தின்னும் கடைசி நாட்கள் உங்கள் மேல் வருகிற நிர்பந்தங்களை கேட்டு அலறி அழுங்கள். ஆனா இப்ப நம்ம பார்க்க போற காரியம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்மேல் பர்வதம். இன்னைக்கு வரை ஆன்சர் யாரும் போடல. மட்டா அரிசியா போட்டிருக்காரு, கர்மேல் பர்வதத்தை போடல. கர்மேல் பர்வதத்துலதான் அது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாபால் ஒரு அது கர்மேல் பர்வதத்துல ஆடுகள் வச்சிருந்தான். அந்த ஆடுக்கு நொக்கட் ஆடு, காஸ்ட்லி ஆடு. சரி, அந்த ஆடு ஆன்சர் சொல்லியாச்சு, நீ மறக்கப்படாது. ரைட். 31வது அதிகாரம் அக்காலத்திலே நான் இஸ்ரேல் வம்சத்தார் எல்லாருக்கும் தேவனாயிருப்பேன். இவனால தேவன் இல்லையா? தேவன் தான். ஆனா இவங்க விக்கிரத்துல போயிட்டாங்க. இப்ப உறவு புதிக்கப்படுங்க, புது ரிலேஷன்ஷிப். யார் யாருக்கு உறவுகள் புதிக்கப்படாம இருக்குதோ அது புதிக்கப்படும். இதுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என் மக டீனா தேவியா, அவ இன்ஜினியரிங் காலேஜ் போறதுக்கு முன்னாடி அமெரிக்கா போனான். தம்பி கூட்டு போனார். அவங்க ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. சின்ன சர்ச், சின்ன வீடு, அவ்வளவுதான். ஒரு 15 பேர் மேக்சிமம் இருப்பாங்க. அந்த பாஸ்டர் ஒவ்வொருத்தரும் வந்து கேட்பாங்க, ஹவ் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. அப்படின்னா உனக்கும் ஆண்டவர் கொண்ட உறவு எப்படிப்பா இருக்கு? ஒரு சிலர் ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனா அந்த கொஸ்டின் இங்க நீங்க போட்டு பாருங்க. அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். இவ்வளவு நேரம் ஜனம்தான், ஆனா விக்கிரகத்துக்கு போயிட்டாங்க. முதல் உறவு புதிக்கப்படுது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். அந்த உறவு புதுப்பிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன செய்யறாருன்னா 30வது அதிகாரம் 11வது வசனம், எரேமியா 30:11, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன். ரட்சிப்பதற்காக அவன் எங்க இருக்காங்க? விக்கிரகத்தாங்க. ஆனா ஆண்டவர் ரட்சிக்க போயிறார், அங்கிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். கர்த்தர், உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளுக்கும் நான் நிர்மூலமாக்குவேன், மற்றவங்களை நிர்மூலமாக்குவேன், உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றும் தண்டியாமலும் மட்டாக தம்பி லேச ஆடி கொடுப்பேங்கிறார். இங்கதான் மற்றவர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வித்தியாசம். என் பிள்ளை விக்கிரகத்தை போயிட்ட, ஆனாலும் நான் லேசா தண்டிச்சு நானே விட்டுருவேன். 30வது அதிகாரம் 18வது வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, அவன் திரும்ப வருவேன், திருப்பி அவர்கள் வாசல்களை இரக்கம் செய்வேன், நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்படும் அரண்மனை முன். அவ திரும்ப ஆண்டோடைய இரக்கம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த இறக்கம் கிடைச்சதுனாலதான் ஆண்டவர் ஒரு மலையை கொடுக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தினால மலையில கிடைச்ச ஆசீர்வாதத்தை நம்ம 31:12 பார்த்தோம். சரி, இவங்க அதனாலதான் அவங்களால என்ன செய்ய முடியுதுன்னா கம்பீரித்து பாட முடிகிறது. 7வது அதிகாரம் 15வது வசனத்துல அவங்களுடைய பழைய நிலைமையை காட்ட முடியும். எரேமியா 7:15, நான் உங்களுடைய எல்லா சகோதரராகிய எப்பிராயீம் சந்ததியை அவனை தள்ளப்பட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 16 கடினமான வார்த்தை. ஆண்டவர் இறைமையை ஜெபம் பண்ணார் என்றார். இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசணும், நான் உனக்கு செவி கொடுப்பது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, தெருக்கு ஒரு கடவுள் இருக்காரு. யூதால ஒரே ஒரு தேவன் தான், விக்கிரகம் ஒரு தெருக்கு ஒரு விக்கிரகம் இருக்கு. அதனால ஜெபம் பண்ணாங்க. அதே ஆண்டவர் தான், அதே மக்களை தான் அவங்க திரும்பி வராங்க, அவங்களை ஏற்றுக்கொள்கிறார். சரி, 2வது குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 31வது அதிகாரம் 2வது வசனம், பட்டயத்துக்கு தப்பி மீதி ஜனம் வனாந்தத்தில் இரக்கம் பெற்ற மக்கள். இஸ்ரேலுக்கு இளைப்பாறுதலை காட்டியது. இளைப்பாறுதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் அவங்க அடிமையா இருந்துட்டாங்க, திரும்ப வர்றாங்க. 70 வருஷம் கழிச்சு நீங்க வருவீங்கிறாரு. ஆண்டவர் சொன்னாப்புல கொண்டு வந்துட்டு அவங்க தேசத்தை பார்க்கும்போது ஒரு இளைப்பாறுதல். நான் குல்பர்காக்கு படிக்க போறேன், வெக்கேஷனுக்கு நான் வருவேன்,
எங்க அப்பாவுக்கு நான் லெட்டர் எழுதியிருப்பேன், அப்பா நான் எத்தனாம் தேதி நான் வர்றேன்ப்பான்ட்டு. நான் வெளியில நின்றுகிட்டே இருப்பேன். அப்ப தூரத்துல விருதுநகருங்கிற போர்டு வருது, அதுக்குள்ள என் பையெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டேன். அந்த போர்டு வந்த உடனே கண்ணெல்லாம் தேடும், எங்க அப்பாவை தேடுவேன். தூரத்துல எங்க அப்பா ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு நிற்பாங்க, அங்க இருந்தே எங்க அப்பா கை காட்டுவேன். எனக்கு அந்த விருதுநகர்ங்கிற ஊரு எனக்கு இலைப்புறுதல் கொடுத்துச்சு. குல்பர்கா தான் எனக்கு எம்பிபிஎஸ் டிகிரியை கொடுத்துச்சு. ஆனா விருதுநகர்ங்கிற ஊரை நான் ஏங்கி 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 தேடுவேன். நான் அடிமையெல்லாம் போகல, படிக்கத்தான் போயிருந்தேன். எப்படி 2 மாசம் ஒருக்கா வந்துருவேன். ஆனாலும் அந்த இலைப்பாறுதல்ங்கிறது உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னாங்க நீங்க இந்த ஊர்லயே இருந்து இந்த ஊர்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. எங்களை போல ஒரு சிலர் அது போலதான் இந்த இறைமையை நம்ம பாக்குறோம். இவங்க 70 வருஷம் அடிமையா இருக்காங்க. 70 வருஷம் அடிமையா இருந்துட்டு திரும்ப வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு இலைப்பாறுதல் இருக்கு. எபிரேயர் 4வது அதிகாரம் 1 வசனத்துல அந்த இலைப்பாறுதலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. 3ஆம் வசனத்துல கோபத்தினாலே நீ உள்ள பிரவேசிக்க முடியாதுங்கிறார். ஆனா 9ஆம் வசனத்துல இனி ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஆண்டவர் கொடுக்க போறது ஒரு ஆசீர்வாதமான மழை. சரி, 2 குறிப்புகளை நான் சொல்லிட்டேன். 3வது, இங்க அவங்க கம்பீரித்து சத்தம் போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 31வது அதிகாரம் 3வது வசனத்துல தேவனுடைய அன்பு. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆகையால் காரியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதி சிநேகம். அநாதிங்கிற வார்த்தைக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி உள்ள பெயர். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஆண்டோடைய நாமம் அநாதிங்கிற ஒரு நாமத்தை அவர் வைத்திருந்தார். நீங்க புரிந்து கொள்றதுக்கு சங்கீதம் 90வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். 90வது அதிகாரம் 2வது வசனத்துல பர்வதங்கள் தோன்றதுக்கு முன்னும் நீ பூமியை உருவாவதற்கு முன்னும் நீரே அநாதியா என்றென்றைக்கும் தேவன். நீரே அநாதி. அந்த அநாதிங்கிற தேவனுடைய நாமம் உலகம் ஒன்றுக்கு முன்னாடி. இப்ப அந்த அன்பும் உலகம் ஒன்றாக வந்துருச்சு. இப்ப நீங்க பாக்குறீங்க, என்னையும் நீங்க பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன், ஜானேயமாவை பாக்குறேன், ஆரோக்கியராஜை பாக்குறேன், டாக்டர் மாரிக்கனியை பாக்குறேன், சம்பந்தி அக்காவை பாக்குறேன், எல்லாரும் இங்க இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் மற்றவங்க புரியாது. ஏன் மற்றவங்க புரியாதுன்னா அவங்களுக்கு இந்த வசனத்துடைய ஆழம் தெரியாது. ஏதோ வாசி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஆனா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் ஏன் மேல உங்க மேல ஒரு அன்பு வச்சிருந்தார். அந்த அன்பு தான் இங்க நம்மள உட்கார வைக்குது. இங்க திங்கக்கிழமை எனக்கு பாரம் கூட உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லல. கட் ஷார்ட்ங்கிற சத்து அடுத்ததான் நான் உங்களுக்கு விளக்க சொல்லணும். போன வாரம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் நோட்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க அதை கேட்கணும், எழுதணும், தியானிக்கணும், இன்னொருத்தருக்கு நீங்க போதிக்கணும். இவ்வளவு நீங்க செய்தால்தான் அது உங்களுக்கு கிடைக்கும். நான் அதை செய்தேன். காரணம் இந்த அநாதி தேவனுடைய அன்பு என்னை இதை செய்ய வைக்கிறது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நான் யார்ட்டையும் காணிக்க வாங்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். காணிக்கைக்காக கிடையாது, இது உசிதமான ஆசீர்வாதம். இந்த 31வது அதிகாரம் 12வது வசனத்துல உள்ளது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த அநாதி அன்பை புரிந்து நீங்க அந்த கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் வரும்போது செய்யும். இதுதான் அநாதி தேவனுடைய அன்பு. அடுத்து இது 3வது குறிப்பு. இந்த அன்பை ஓசியா 11வது அதிகாரம் 4வது வசனத்துல அன்பின் கயிற்றினாலே உன்னை இழுத்தேங்கிறார். அன்பின் ஒரு கயிறு. ஆனா இன்னொரு ஒரு கயிறு இருக்குது. ஏசாயா 5:18 மாயைங்கிற ஒரு கயிறு. இந்த மாயைங்கிற கயிறுனால்தான் பணக்காரர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்ன மாயை? பணம் தேவையா? எஸ் தேவை, இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதற்காண்டி அங்க சபையில இருக்கிற சகோதரர்களை புளிஞ்சி சம்பளம் கொடுக்காம பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வெள்ளி தங்கம் துரு அவங்கள திரிக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு மாயையான கயிறு ஒரு பக்கம் இருக்குது. ஓசியா 11வது அதிகாரம் 4 அன்பின் கயிற்றினால் நான் ஒன்னு இழுத்தேங்கிறது. அந்த அன்பின் கயிற்றை புரிந்தாச்சுன்னா நம்ம ஆண்டவர் பக்கம் போயிடுவோம். சரி, இது கயிறு. 4வது குறிப்பை நம்ம பார்க்க போயிடும். 4வது வசனம் எரேமியா 31:4 இஸ்ரேல் என் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். அப்ப ஒரு கட்டுவித்தாரு, அத்துக்கிட்டு போயிடுச்சு, மாயகிட்ட கயிற்ற போயிடுச்சு. இப்ப அன்பின் கயிற்றினால் பிடிச்சு இழுக்கிறார். இழுக்கிறாரா? நீ கட்டா படுவாய். இது ஒரு வாக்கு தத்துவம். ஏன்னா அவருக்கு தெரியும் என்னுடைய வல்லமை வேற. மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல்களோட கழிப்பண்ண கொடுத்து. ஏன் இது யாருக்குன்னா கன்னிகை. பழைய ஏற்பாட்டுல
இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் கன்னிகையா பார்த்தார். மணவாளன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களை ரெடி பண்ணி வச்சிருந்தார். நீங்க எங்க பார்க்கலாம்னா ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனத்திலையும் 62:5 இந்த 2 வசனத்திலையும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை ஒரு கன்னிகையா பார்க்கிறார். அவங்களுக்கு ஒரு கல்யாண வஸ்திரம் கொடுக்கிறார். மணவாளன் தன் ஆபரணத்தினாலே அலங்கரிக்கிறது போல மணவாளனுக்கு சில ட்ரெஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் சார் எங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்குறாரு, நீதியின் சால்வையை கொடுக்குறாரு. ஓத்திக்கிட்டு நல்லா ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த மணவாளனை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சுட்டாங்க. அதனால ஆண்டவர் நினைச்சிட்டாரு, நமக்கு அதை கொடுத்துட்டாரு. கொடுத்து வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம தான் கன்னிகை. வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 7வது வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் மனைவி எர்மோன் பர்வதம். வெரி குட். கர்மேல் பர்வதம், எர்மோன் கிடையாது சாமி. கர்மேல் பர்வதம். உனக்கு வசனம் காமிச்சிருத்தா? ஏன்னா தப்பா நீ இப்போ எர்மேல் எடுத்துக்கோயா. 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 2வது வசனம். கர்மேல் பர்வதம். எர்மோன் பர்வத்துல மழை பனி பெய்யும். அங்க மாட்டெல்லாம் செத்து போயிடும். மாக்கோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கார்மேலிலே இருந்தது. கார்மேல் பர்வதம். அங்கதான் ஆடுகளை மயிர் கத்திட்டு இருந்தான். சரி, இப்ப நம்ம ஒரு கன்னிகை. இந்த கன்னிகை ஒரு மனைவின்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்ம கன்னிகையா மனைவியானா மனைவி மாதிரி நம்ம என்ன செய்யணும், அவரோட கூட உறவோடு இருக்கிறோம். அப்பதான் நமக்கு அது கிடைக்குது. சரி, இது 4வது ஆசீர்வாதம். 5வது ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் 5வது வசனம். மறுபடியும் சமாரியா மலையிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவார். நாட்டுகள் அதனுடைய நாட்டி அதனுடைய பலவனை அனுப்பார். திராட்சை தோட்டம். யோவான் 15வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, என் பிதா தோட்டக்காரர், நான் திராட்சை செடி. இந்த திராட்சை செடிக்கு நமக்கு அந்த பலன் வேணும்னா நம்ம கொடி, நம்ம அதோட கூட அடி இணைச்சிடும். யோவான் 15வது அதிகாரம். அந்த கூடவே அந்த அபாய்ட் இன்மைங்கிற அபாய்டா இருந்தானா நமக்கு 12வது வசனத்தை கிடைக்க அத்தனை ஆசீர்வாதம் கிடைக்கும். கட்டாயிச்சுன்னா ஒண்ணுமே கிடைக்காது. அபாய்ட் இன்மி. சரி, 6வதாக ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். அது 6வது வசனத்துல பார்க்கிறோம். எழுந்திருங்கள், சியோனிலே நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்துக்கு போவோம். வாருங்கள், எப்ரான் மலையில ஜாமக்காரன் நம்ம தான் ஜாமக்காரன். நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லணும், நம்ம ரெடி போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா, நாம் எழுந்து புறப்பட்டு போவோம், வாருங்கள். ஏசாயா 2வது அதிகாரம் 2வது. கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்கள் கொடிமேலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதியும் அதுக்கு வரும். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம், வாருங்கள். நமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் பாதைகளை நடப்பிப்போம். இதெல்லாமே எப்ப முடியும்னா ஆண்டவர்கிட்ட திரும்பி வரும்போதுதான். வந்தாச்சா? எரேமியா 31வது அதிகாரம் 12. அவர்கள் வந்து எங்க இருந்தாங்க? விக்கிரத்து வந்தாங்க. ஆண்டவர் எரேமியா இங்க ஜாமன் அதப்பா, நான் கேட்க மாட்டேன், எங்களை நான் தூரத்துக்கு போட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப ஆண்டவர்ல 7வது வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், யாக்கோபே நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து ஜனங்கள் தலைவர்கள் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து. இது எங்க படி பாருங்க, துதித்து. வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரத்துல துதிக்கிறோம். எல்லாமே ஆசீர்வாதங்கிற மழை எப்ப பெய்யும்னா துதிக்கும் போது. நீங்க எவ்வளவு ஆண்டவரை துதிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு உசிதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது எப்படின்னா கம்பீரித்து துதிக்கும். சாதாரண துதிக்கிறவரை கம்பீரித்து துதிக்கிறவரை. அதில் கடைசியாக ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். 10வது வசனம் 31வது வசனம். இதெல்லாம் நம்ம செய்யும்போது அவர் வேலை, ஸ்பெஷல் வேலை இருக்குது.
ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஒரு மந்தையை காக்கும் அந்த மேய்ப்பன். தாவீதுட்ட போய் கேட்டீங்கன்னா தாவீது சொல்லுவாரு, நான் ஒரு மேய்ப்பன், எனக்கு என் ஆடு ரொம்ப முக்கியம், என் ஆட்டுக்காக நான் ஜீவனையே நான் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லுறாரு. அந்த ஆடு வந்துச்சு, நான் என்ன செய்தேன், போய் சண்டை போட்டு ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, காட்டி வந்துச்சு, அது வாய்க்குள்ள போயிடுச்சு. நான் போய் அது மண்டையை உடைச்சி வாயை கிழிச்சு ஆடை காப்பாற்றேன். அப்போ ஒரு மந்தையை மேய்க்கிறது போல ஆண்டவர் நம்மளை காப்பாரு, மேய்ப்பாரு. ஆனா நாம என்ன செய்யணும், இந்த உறவுகளை கரெக்டா பார்த்துக்கணும். இப்ப நம்ம பார்த்த இந்த 7 குறிப்புகளையும் நம்ம எவ்வளவு துதித்து கொண்டா இருக்கிறோமோ ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பாடு உள்ள மனிதன் எலியா ஜெபித்தான் ஐயா, வானத்தை அடைத்து மறுபடியும் திறந்து பூமி தன் பலனை தந்தது. அந்த பலனை குறித்து நம்ம தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.